ஹாய் கைஸ் 21st செஞ்சுரியில் நாம் எல்லாம் ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அஸ் எ பேரண்ட் நமக்கு ஆண் பிள்ளைங்க இருந்துச்சுன்னா நம்ம அவனை டாப் ஒன்னாக கொண்டு வரணுன்றதுக்காக கம்ப்யூட்டர் ஜிம்னாஸ்டிக் பாட்டு டான்ஸ் அப்படின்னு மொத்த ஃபேமில் வரக்கூடிய விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து நாம் அவனை வளர்க்குறோம். ஆனால் பேசிக்கலி அவனுக்கு தேவையான சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்க மறந்து போகிறோம். நம்மளுடைய வீட்டில் நம்ம அம்மாவை ரெஸ்பெக்ட் பண்ணி, சகோதரிகளை ரெஸ்பெக்ட் பண்ணி, மனைவியை ரெஸ்பெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் சொசைட்டியில் இருக்கிற பெண்களை ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லி கொடுக்க மறந்து போகிறோம். இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பையங்களுக்கு எதை சொல்லி கொடுக்குறீங்களோ நாளைக்கு அதைத்தான் அவன் இந்த சொசைட்டிக்கு டொனேட் பண்ணுறான். இன்றைக்கி பெண்களுக்கு எதிரான ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கல்கட்டா கேஸ் வரைக்கும் பெண்களுக்கு எதிரான அதிக்கிரமங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் அந்த ஆணோட பேக்ரவுண்ட் செக் பண்ணிங்கன்னா 90% ஆண்களுடைய பேக்ரவுண்ட் அவங்க வந்திருக்கக்கூடிய குடும்பன்றது பெண்களை ரெஸ்பெக்ட் பண்ணாத ஒரு குடும்பமாக தான் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் உங்களுக்கு பசங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு பெண்களை ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக் கொடுங்க. உங்கள் வீட்டு தங்கச்சிங்க எப்படி இன்னொரு குடும்பத்துக்கு போய் வாழ்கிறாங்களோ அதே மாதிரி தான் இன்னொரு வீட்டு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வாழ வராங்க. அந்த பொண்ணை ஒதுக்கி வைக்க சொல்லி அம்மா சொல்லி கொடுக்குறான் மகனுக்கு. அப்படின்னா நீ எல்லாம் ஒரு தாயான்னு கேட்கக்கூடிய ஒரு சொசைட்டியில் நாம் இருக்கோம். பெண்ணுக்கு பெண்ணின்றி எதிரி இல்லைன்னு சொன்ன மாதிரி இந்த அம்மாக்கள் எத்தனையோ பசங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறாங்க. இப்பேற்பட்டவங்க இனியாச்சும் திருந்துங்க. உங்கள் பையங்களுக்கு பெண்களை ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக் கொடுங்க. குட் நைட் ஆல்.